போடு. ஐயாவை பற்றி சொல்லுங்கள். எங்கள் தாய் மாமனார் வீடு எப்போ வந்தாலும் எங்கள் மாமா வீட்டுன்னு தான் சொல்லி எங்கள் அண்ணன் தங்கச்சி வீடுன்னு கூட சொல்லாது. ஆனால் வந்தா போனால் எங்களுக்கு தான் வந்து தங்குவாங்க, இங்கேயே வந்து எடுத்துக்குவாங்க வந்தாலும். நீங்கள் எத்தனாவது தங்கச்சி? நான் 4வது தங்கச்சி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, தாத்தா வந்து சின்ன பிள்ளையில அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு 50,000 ரூபா வீட்டில் பணம் இருந்திருக்கு. அப்போ நல்லகன் தாத்தா என்ன பண்ணிட்டாங்க, கட்சிக்கு அதை கொண்டு கொடுத்துட்டாங்க 50,000. அப்புறம் நல்லகன் தாத்தாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டில் இருக்கிற ரூபாய் கொண்டு கட்சிக்கு இப்படி கொடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தாத்தாவோட ஒய்ஃப் பேர் ரஞ்சிதம், அவங்களோட பேருக்கு அவங்க மாமனார் வந்து வீட்டை எழுதி வச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு செஞ்ச ஒரு பெரிய சரி, அந்த மாதிரி ஒரு ஆளு தாத்தா. இன்னைக்கு தாத்தாவோட அந்த வீட்டை வந்து ஒரு பெரிய நினைவு இல்லமா மாத்துறதுக்கு அரசாங்கத்தை இது செய்யணும்.